நம்முடன் பொருளாதார நிபுணர் திரு ஜோதி சிவஞானம் இணைகிறார். வணக்கம் சார். பட்ஜெட்டுக்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கையை முதலாக நம்ம வெளியிடுறோம். தமிழக அரசு வெளியிடுகிறது, முதல்வர் வெளியிடுகிறார். நிறைய அம்சத்தை சொல்கிறாங்க. பெரும்பாலான விஷயங்களில் தேசிய சராசரியை விட நம்ம தொடர்ந்து மேலே இருக்கோம். கல்வியாக இருக்கட்டும், தனிநபர் வருமானமாக இருக்கட்டும். தேசிய அளவில் ₹1 ஒருத்தர் சம்பாதிக்கிறார்னா நம்முடைய வருமானம், தனிநபர் வருமானம் ₹1.70 இருக்குது. இப்படியான குறியீடுகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, ஆய்வறிக்கை நம்ம துறை வாரியாக எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். கோவிடுக்கு அப்புறம் நம்ம இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு நிதிநிலையில் எவ்வளோ சிக்கல்களை சந்தித்தாங்க, கோவிடுக்கு அப்புறம் என்னென்ன சவால்களை சந்தித்தோம், அதெல்லாம் எப்படி தாண்டி இப்போ பொருளாதாரம் ஒரு ஸ்டெடியான வளர்ச்சி பாதையில் 8% மேலே ஒரு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்குது. இதை துறை வாரியாக அணுகி ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன வளர்ச்சி, அரசினுடைய திட்டங்கள் அந்த வளர்ச்சிக்கு எப்படி பயன்பட்டது, அதே மாதிரி அதில் உள்ள சவால்கள் என்ன, அதற்கு பட்ஜெட்டில் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கூடவே ஒரு புதிய விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவோட ஒப்பிடுறது கூட நம்ம பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தோட ஒரு தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் உலக பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தற்போது இப்போ இந்த டேரிஃப் வார்லாம் நடக்குது இல்லைங்க, இது அவங்க பொருளாதாரம் மந்தமடைஞ்சால் நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த கேள்வி என்னென்னா, ஏன் இந்தியாவோட ஒப்பிடாமல் உலக பொருளாதாரத்தோட ஒப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம இந்தியா பொருளாதாரத்தோட ஒவ்வொரு துறை வாரியாக எடுத்து பார்த்திங்கன்னா எல்லா துறையிலையும் நம்ம மேம்பட்டு தான் இருக்கிறோம். இப்போ இது கல்வி ஜிஇஆர் எடுத்துக்கங்க. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ரொம்ப மிக முக்கியமான இது நம்ம அட்வான்ஸ் ஆகிருக்கிறது மேனுஃபேக்சரிங்கில். இந்த என்டிஏ அரசு, பிஜேபி அரசு பதவியேற்றப்போ 2014 என்ன சொன்னாங்க, மேக் இன் இண்டியான்னு ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. அந்த திட்டத்தோட நோக்கம் மேனுஃபேக்சரிங்கோட பங்கு ஜிடிபியில் 25% உயர்த்தணும்னு அவங்க சொல்லும்போது, இந்த அறிவிப்பு செய்யும்போது அதனுடைய பங்கு 17% இருந்தது. அது இன்றைக்கும் 17% தான் இருக்குது. 10-11 ஆண்டுகள் கழித்து அதுக்கு ஒன்றுமே மாறல. ஆனால் தமிழகம் கடந்த 4 வருடங்களில் அதை உயர்த்தி நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் 33%, அதில் குறிப்பாக மேனுஃபேக்சரிங் 24% வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த துறையில் பறந்துபட்டு இருக்குது. எல்லாம் டைவர்சிஃபைடு, ஆட்டோ காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல்ஸ், லெதர் எக்ஸ்போர்ட்ஸ், மெடிக்கல், ஃபார்மா அண்ட் அதர் சர்வீசஸ், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்றுமதியும் பண்ணுறோம். இங்கே உற்பத்தி பண்ணுறது அனைத்துமே இங்கே நம்ம நுகர்வுக்கு இல்லை, வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணுறோம். அதே மாதிரி சர்வீசஸ் செக்டார், ஐடி சர்வீசஸ். ஸோ நம்ம ஏற்றுமதியை $1 பில்லியன் உயர்த்தணுங்கிறது ஒரு நோக்கம், சர்வீசஸ் ஏற்றுமதியும் உயர்த்தணுங்கிறது. ஸோ இதெல்லாம் உலக நாடுகள் நம்ம எங்கெங்கே ஏற்றுமதி பண்ணுறோமோ அவங்க பாதிக்கப்படும் போது நம்மளும் பாதிப்போம். அங்கே ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மளும் பாதிப்போம். அந்த அளவுக்கு இது இன்சுலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த அறிக்கை சுட்டி காட்டுது. அதனால் இப்போ இதை எடுத்துங்க, புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையில் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய நோக்கமே ஜிஆர் 50% உயர்த்துறது, 2030 35 உயர்த்துறது. அதை நம்ம முன்னாடியே எட்டிட்டோம். அதே மாதிரி இப்போ மேனுஃபேக்சரிங் நான் சொன்ன மாதிரி அவங்க 25% உயர்த்தணும்னு எதிர்பார்க்குறாங்க 17 நம்ம அதையும் அடைஞ்சிட்டோம். 33% இண்டஸ்ட்ரி ஆஸ் எ ஹோல் 33% நம்ம எட்டிட்டோம். அதே மாதிரி சர்வீசஸ் செக்டாரும் இண்டஸ்ட்ரியும் ஒன்றாக இணைஞ்சு ஒரு பேலன்ஸ்டாக வளர்ச்சி அடையுது. ஸோ இதில் பிரச்சனைகளையும் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட், நம்ம உள்ள ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கையும் பிரித்து சதர்ன் டிஸ்ட்ரிக், ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக், வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக் அது மாதிரி பிரித்து அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எப்படி நமக்கு வளர்ச்சி இருக்குங்கிறத கணக்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்கும் சதர்ன் டிஸ்ட்ரிக்கும் பொதுவாக நம்ம இந்த தர்மபுரி, வெஸ்டர்ன் காஷ்ட், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாம் பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். இப்போ அங்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்குது. அரியலூர், பெரம்பலூர் போன்ற ஈஸ்டர்ன் சைடில் உள்ள மாவட்டங்கள், தஞ்சாவூர், அதே மாதிரி சதர்ன் சைடில் இந்த மாவட்டங்களில் வளர்ச்சி ஒப்பீட்டளவில் மற்ற மாவட்டங்களோட ஒப்பிடுகையில் குன்றி இருக்குது. அதனால் அதை ஊக்குவிக்கிறதுக்கான திட்டங்கள் இதில் இருக்கலாம். அதே மாதிரி மகளிர் வேலை வாய்ப்புகளில் ஒரு சவால் என்ன சொல்கிறாங்க, ஏஐ.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து வேலை வாய்ப்புகளுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுல வந்து ஒரு சவால். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அணுகணும், அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இந்த பின்தங்கிய மாவட்டங்கள்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அதிக முதலீடுகளை வந்து ஊக்குவிக்கணும். வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். கூடவே வந்து சமூக நலத்திட்டங்கள், எல்லா சமூக நலத்திட்டங்களும் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பட்ஜெட்டில் வந்து பெரும்பான்மையான நிதி வந்து சமூக நலத்திட்டங்களுக்கு தான் பயன்பட்டுட்டு இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம செய்யக்கூடிய பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், மதிய உணவாக இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி கடந்த 4 ஆண்டுகளில் புதிய திட்டங்கள் வந்து மேசிவாக பெரிய அளவில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ மகளிர் உரிமை தொகையாகட்டும், அதே மாதிரி வந்து போக்குவரத்துக்கு மகளிருக்கு கொடுத்த அந்த சலுகையாக இருக்கட்டும், அதே மாதிரி கல்விக்கு வந்து மகளிருக்கு இருந்த மகளிருக்கு ஒரு உதவி, உயர்கல்விக்கு உதவி, அதை மாணவர்களுக்கும் வந்து உதவின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணது, காலை உணவு திட்டம், இது போன்ற திட்டங்கள்லாம் இந்த கடந்த 4 ஆண்டுகளில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஏற்கனவே செய்யக்கூடிய திட்டங்கள், கல்வி, சுகாதாரம், சமூக நலம், பெண்கள் நலன், அது கூட சேர்ந்து இந்த திட்டங்களுக்கும் வந்து நம்ம வந்து பெரிய அளவில் வந்து நிதி செலவு பண்ணுறோம். ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 55% 60% செலவு வந்து இந்த சமூக நல திட்டங்களுக்கு தான் பயன்படுது. அதன் பலனை நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து முதலீட்டாளர்கள் வந்து நம்ம அரசு முதலீடு இல்லாமல் தனியார் முதலீடு வந்து தமிழகத்துக்கு வரத்துக்கு காரணம் வந்து நம்ம இது மாதிரி சமூகத்துறையில் செய்த முதலீடுகள், செலவுகள் வந்து டேலண்ட்ஸ், இங்கே தான் வந்து ஹைலி ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பறந்துபட்டு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்கான ஒரு எக்கோ சிஸ்டம், அதாவது சிறு குறு தொழிலும் பெரிய தொழிலும் இணைந்து ஒன்றுக்கொன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கக்கூடிய இந்த சூழல், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு போதுமான, அதே மாதிரி அரசு வந்து கவர்னன்ஸ், அரசு வந்து முழு ஆதரவு முதலீட்டாளர்களுக்கு, தனியார் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் ஒப்பிட்டு கூடுதல் இன்னும் மேற்கொண்டு தனியார் முதலீட்டை ஈர்க்கிறதுக்கும் அரசு முதலீட்டை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உயர்த்தியும் இன்னும் வந்து இந்த வளர்ச்சியை வந்து மேலெடுத்து சென்று அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமிங்கிற கோலை அடையணும்னு இந்த ஆய்வறிக்கை சொல்லுது. ஆய்வறிக்கை வந்து 8% வளர்ச்சி. இப்போ வந்து ஒன்றிய அரசினோட ஒப்பீடுகையில் நம்ம வளர்ச்சி வந்து ஒட்டுமொத்த வளர்ச்சி வந்து அதிகம் ஒன்று. அதே மாதிரி துறை வாரியாக எடுத்து பார்த்தா மேனுஃபேக்சரிங்கில் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் ஒன்றிய அரசை காட்டிலும். அப்படி இருக்கும்போது இனிமேல் ஒப்பீடெல்லாம் வந்து நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம், சர்வீசஸ் மேனுஃபேக்சர்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம். அதற்கான ஒரு மையமாக வந்து தமிழக அரசு இப்போ ஆட்டோ இருக்கட்டும், ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கட்டும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பெரிய ஹப்பாக எமர்ஜ் ஆகிருக்கு. அதனால் வந்து நம்ம தமிழக பொருளாதாரத்தை இனிமேல் வந்து மற்ற நம்ம எங்கெங்கே ஏற்றுமதி பண்ணுறோமோ, எங்கெங்கிருந்து நமக்கு முதலீடு வருதோ, அது போன்ற உலக பொருளாதாரத்தோடு தான் இணைத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை சற்று நேரத்தில் தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்கு வந்திருக்கின்றனர். நிதிநிலை அறிக்கையில் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் அதற்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு ஆலோசனையையும் நடத்தி கொண்டிருக்கிறார். பெரிய எதிர்பார்ப்புகளை ஒட்டி இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி திமுகவிலிருந்து, முதலமைச்சர் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் எல்லாருக்கும் எல்லாம்னா? தமிழ்நாட்டின் மீது ஒரு அறிவிக்கப்படாத பொருளாதார போரை ஒன்றிய அரசு தொடுத்திருக்கிறது. உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு ₹1 வரி செலுத்தணும் அப்படின்னா அதில் 29 பைசா தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வருகிறது. இதை நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசினுடைய நிதித்துறை இணையமைச்சர் ஒப்புக்கொண்டார். 2024ஆம் ஆண்டு அதை ஒப்புக்கொண்டார். அதே போல் பட்ஜெட்டில் ஒவ்வொரு மாநில அரசினுடைய பட்ஜெட்டிலும் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வரி வருவாய், வரி பகிர்வாக இருக்கட்டும், உதவி மானியமாக இருக்கட்டும், அந்த வகையில் பங்களிப்புன்னு ஒன்று இருக்கும். அது ஊபி, மத்திய பிரதேசம், பீகாரெல்லாம் 50% 75% வரைக்கும் ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு 25% 20% அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. 2. மூன்றாவது, வரி பகிர்வில் நமக்கு சேர வேண்டிய நிதி குறைக்கப்படுகிறது, உதவி மானியங்கள் குறைக்கப்படுகிறது, ஜிஎஸ்டியினுடைய இழப்பீடு கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. புதிய திட்டங்கள் ஒன்றிய அரசாங்கம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. இருக்கிற திட்டங்களுக்கான நிதியையும் தொடர்ச்சியாக நிறுத்தி கொண்டே வருகிறார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் SSA கல்வி திட்டத்துக்கான நிதி,
PMAY வீடு கட்டும் திட்டத்துக்கான நிதியை குறைச்சது, SC/ST மக்களுக்கான வீடு வழங்கும் திட்டத்தினுடைய நிதி ஒரு 800 கோடி ரூபா 3 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஒரு 2000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நிலுவையில் இருக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நெருக்கடிகளை தொடர்ச்சியாக உண்டு பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதற்கு இடையில் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் கடந்த 4 ஆண்டுகளில் வளர்த்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. உதாரணமா இன்னைக்கு வந்து 4% நிலப்பரப்பு, 6% மக்கள் தொகை இந்தியாவில் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு 9.21% வரைக்கும் பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செய்யுது. இதே இண்டஸ்ட்ரியல் அவுட்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் வரக்கூடிய தொழிற்சாலை சார்ந்த இண்டஸ்ட்ரி சார்ந்த பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மட்டும் 12%. அப்போ இவ்வளவு பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு உயர்த்தப்பட்டிருக்கிறது ஒரு 4 ஆண்டுகளில். மிக குறிப்பாக சொல்லணும்னா 2020ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி சைஸ் வந்து 18 லட்சம் கோடி. இன்னைக்கு 2024 அது ஏறக்குறைய 27 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 4 ஆண்டுகளில் ஒரு 9 லட்சம் கோடி அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு உயர்த்தியிருக்கிறது. இந்த உயர்த்தப்பட்ட பொருளாதாரத்தினுடைய விளைவுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். இப்போ இந்தியாவில் வந்து பொருளாதாரம் உயருது, ஜிடிபி உயருது அப்படின்னா அது ஒரு 4-5 தொழிலதிபர்களுடைய வளர்ச்சியாக இருக்கிறது. குஜராத்தினுடைய வளர்ச்சி என்பது அங்கே இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுடைய வளர்ச்சியாக இருக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய இந்த 9 லட்சம் கோடி ரூபா வளர்ச்சி அப்படிங்கிறத வந்து நேரடியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் சமூக நலத்திட்டங்களில் பெரிய அளவிலான முதலீட்டை நாம் செய்திருக்கிறோம். உதாரணத்திற்கு நீங்கள் தமிழ்நாடு சமூக நலத்திட்டங்களினுடைய செலவுக்கு பெயர் போன மாநிலம். அது 60களிலிருந்து அண்ணா காலத்திலிருந்து சமூக நலத்திட்டங்களை வந்து நம்ம பார்த்து செய்த மாநிலம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அப்படி செய்யப்பட்ட சமூக நலத்திட்ட முதலீடுகள் 2020ஆம் ஆண்டு நமக்கு வந்து 79,000 கோடி தான். இன்னைக்கு 2023-24 அது 1,16,000 கோடியா உயர்ந்திருக்கிறது. ஏறக்குறைய 36,000 கோடி 4 ஆண்டுகளில் சமூக நலத்திட்டங்களுக்கான முதலீட்டை உயர்த்தி இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டுக்கும் 36,000 கோடி வரைக்கும் உயர்த்தி இருக்கிறோம். இந்த பட்ஜெட்டில் அது மேலும் ஒரு 5,000 10,000 கோடி அளவிற்கு உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ உடனே என்ன சொல்லுவாங்க, மகளிர் உரிமை தொகை கொடுத்ததுனால இந்த 36,000 கோடி உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அல்ல. மகளிர் உரிமை தொகை வெறும் 13,700 கோடி, அதிகபட்சம் போனால் 14,000 கோடி தான். ஆனால் உயர்ந்த சமூக நலத்திட்டங்களுடைய மதிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 36,000 கோடி. அப்போ ஒரு வகையில் வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை இந்திய அளவில் பெரிய பொருளாதாரமாக மாற்றி இருக்கிறோம். இன்னொரு பக்கம் அந்த வளர்ச்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சமூக நலத்திட்டங்களில் அதிக அளவிலான முதலீட்டை நாம் செய்திருக்கிறோம். அப்போ வந்து கடந்த காலத்தில் ஒரு குடும்பம் அல்லது ஒருத்தருக்கு வந்து ஒரு 79,000 ரூபா 80,000 ரூபா அரசிடமிருந்து போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு அது 1,20,000 ரூபாய் என்கிற அளவிற்கு அரசிடமிருந்து சமூக நலத்திட்டங்களாக வெளியே போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுதான் வந்து வளர்ச்சி உண்டு பண்ணுறது, அந்த வளர்ச்சியை பரவலாக்குறது, அதனுடைய பலன்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. எல்லோருக்கும் எல்லாம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. சமூக நலத்திட்டங்களுக்கு தொடர்ந்து அதை நிறைவேற்றுவது, அதை விரிவாக்கம் செய்வதுன்னு பயணம் இருக்குது. இந்த சூழலில் திரு ஜோதி சிவஞானம், தமிழ்நாடு தன்னுடைய சொந்த நிதி, பெரிய அளவுக்கான உதவிகள் எதுவும் கிடையாது. அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்க அடிப்படையில் ஒன்றிய அரசு என்ன கொடுக்கணுமோ அதுவும் வர்றது கிடையாது. இப்படியான சூழலில் சமூக நலத்திட்டங்களுக்கு தொடர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா நிதி சுமை அப்படிங்கிறது மாநில அரசுக்கு ஏற்படுதில்லை. அந்த நிதி சுமையை சமாளிக்க பொருளாதார ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க? பட்ஜெட்டை அப்படி வடிவமைப்பாங்களா? இல்லைங்க, பொருளாதார ஆய்வறிக்கையில் ஒரு இது என்னென்னா டிசப்பாயின்மெண்ட், அதில் வந்து இந்த நிதி பற்றிய ஒரு சாப்டர் இல்லை. எக்கனாமிக் சர்வே, ஒன்றிய அரசினுடைய எக்கனாமிக் சர்வேயில் 2வது சாப்டரே வந்து பப்ளிக் ஃபைனான்ஸ் பற்றி தான் இருக்கும், அதை பற்றி இல்லை. பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், எக்கனாமிக் சர்வேல இல்லை. பட் வந்து திட்டங்களை மற்ற துறை வாரியாக வந்து அதை அலசி அந்தந்த துறையில் உள்ள சவால்கள், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற தீர்வுகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கிறது இது மாதிரி மாவட்டங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வு, அதுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு திட்டம் இருக்கலாம். அதே மாதிரி பெண்கள் இந்த சமூக நல திட்டங்களில் ஒரு சில திட்டங்களை வந்து இன்னும் விரிவுபடுத்தலாம். அதே மாதிரி அரசு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து நிதி கொடுக்காத இந்த சூழலில் வந்து தமிழக அரசே வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, கட்டுமான வசதிகளுக்கு தேவையான முதலீட்டுகளை வந்து உயர்த்தி செய்யலாம். ஸோ முதலீட்டு செலவுகள் வந்து அதிகப்படும். நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் செய்யறது வந்து சவால் தான். எந்த அடிப்படையிலனா
நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாகவே வந்து மாநிலத்துக்கான சுயமாக தீர்மானிக்கக்கூடிய வருவாய்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைந்து போயிடுச்சு ஜிஎஸ்டிக்கு அப்புறம். நம்ம ஜிஎஸ்டிக்குள்ளே போனதிலிருந்து நம்ம வந்து ஒரு வரி வருவாயை உயர்த்தலாம் குறைக்கலாம் அப்படின்னா அந்த வந்து இது இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஜிஎஸ்டியில் கவுன்சிலில் தான் அதை வந்து டிசைட் பண்ணும். மாநிலங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வரி வருவாய் வந்து அந்த விற்பனை வரி தான். அதையும் நம்ம ஜிஎஸ்டியில் கொடுத்துட்டதுனால அந்த உரிமை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நமக்கு மாநிலங்களுக்கு சொந்தமாக உயர்த்துறதுக்குன்னு உள்ள வரி வருவாய் வந்து மிக சொற்பம்தான். லிக்கர், பெட்ரோல் இதில் போடக்கூடிய ஒரு சில வரிகள் தான். ஸோ அதனால் வந்து அதை வந்து அதிகபட்சம் ஏற்கனவே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி வந்து ஜிஎஸ்டி நிர்வாகம் இதெல்லாம் கமர்ஷியல் டேக்ஸஸ் எல்லாம் வந்து நிர்வாகத்தை எஃபிஷியன்சியை உயர்த்தி அதில் என்ன கிடைக்குமோ அதை நம்ம செய்கிறோம். இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து வருவாயை உயர்த்துறதுக்கு பொருளாதார வளர்ச்சியை வந்து அதிகமாக பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒன்றிய அரசின் வளர்ச்சி விகிதத்தை விட தமிழக அரசினுடைய வளர்ச்சி விகிதம் அதிகம். அதே மாதிரி அந்த வளர்ச்சியினுடைய காம்போசிஷன், அந்த வளர்ச்சி வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார்லேருந்து, இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேருந்தும், சர்வீசஸ்லேருந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ ஏற்றுமதிக்கு நிறைய துறைகள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதனால் வந்து நம்மளுடைய அதாவது யூபிஏ பீரியடில் உங்களுக்கு நினைவு இருக்கலாம், யூபிஏ பீரியடில் வந்து வரியை எதுவும் உயர்த்தாமையே வந்து அவங்களுக்கு அதிகமாக வரி வருவாய் வந்தது. ஏன்னா ஜிடிபி உயர்ந்தது. ஸோ அதே மாதிரி அரசு வந்து முயற்சிக்கிறது எப்படின்னா, தமிழ்நாடு அரசு நம்மளுடைய ஜிஎஸ்டிபியை மாநில உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தி அதன் மூலிமா நம்ம வருவாயை வந்து உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது இல்லாமல் அரசியல் ரீதியில் வந்து நம்ம வந்து இது மாதிரி ஒன்றிய அரசுலேருந்து வரக்கூடிய வருவாய்ங்கிறது நம்ம ஒட்டுமொத்த வருவாயில் வந்து 24% தான். அதுவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது கடந்த 4 ஆண்டுகளில் வந்து ஜிஎஸ்டிபியில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுலேருந்து நமக்கு வர வருவாய் ஒரு 3.5%லேருந்து 2.3% குறைஞ்சிருக்கு. இந்த 4 ஆண்டுகளில் சொல்கிறேன். மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுகையில் நமக்கு வந்து வரி வருவாயும் கிராண்ட்ஸும் குறைஞ்சி வருது. அந்த குறைஞ்சி வரதுலையே இந்த 4 ஆண்டுகளில் குறைஞ்சிருக்கு. நான் சொல்கிறது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இப்போ சூர்யாவை சொன்னார்களா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், எஸ்எஸ்ஏ, அது மாதிரி அந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்லாம் மென்ஷன் பண்ணார். அதில் வந்து அரசியல் காரணங்களுக்காக நிறுத்தினது இல்லாமல் பொதுவாகவே கிராண்ட்ஸ் வந்து 4 ஆண்டுகளாக, ஏன்னா இப்போ இந்த அரசியல் காரணங்களுக்காக நிறுத்தினது இந்த வருடம் தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.